மஹிக்கு அவ்வளோ பலமா? அப்படியா? Mahi, come on, come on, come on, yes, 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 yay! அடுத்து மகா, கலிக மகா, மஹி. ஏ மஹி தள்ளுடி. உண்மையாட்டா இல்ல விளையாட்டுக்கு? ஆமா பின்ன ஆர்த்தினா சும்மையா? ஆர்த்தின்னு சொல்லி ஆர்த்திக்கு பிள்ளைனா சும்மையா? அடுதானே யூ கோ கேர்ள் அடிச்சுக்கோ. எஸ் எஸ் எஸ். உங்ககிட்ட எல்லாம் அப்பா விட்டு கொடுத்துருவா. நீ எனக்கு கிட்ட தான் இணையா போட்டு இப்ப அம்மா கூட தான் இணையா தருவா. நான் வரவே இல்லை, நான் வைக்கவே இல்லை வை, நான் வைக்கவே இல்லை வை. 3 2 1 3 2 1. ரொம்ப சீன போடாத. நீ இதே பண்ணல. அது வாய் கிட்ட கொண்டு வரீ. அவுட் அவுட். गर्ल्स विन. गर्ल्स. நானு ஏகலாம் தள்ள. பாப்பா அந்த கையில போல. அந்த கையில அந்த கையில சரி லாண்டாச்சுல. ஓகே फ्रेंड्स, ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான மட்டன் லிவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ மட்டன் லிவர் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் பிளட் இதெல்லாம் வந்து லோவாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மட்டன் லிவர் எடுத்துக்கிறது வந்து அவ்வளவு நல்லது. ஸோ இங்கே மட்டன் லிவரை வந்து க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக சோம்பும் ஒரு பீஸ் பட்டையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த யூஸ்வலாக அந்த மட்டன் லிவரில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அது வந்து போகிறதுக்கு வேண்டி. ஸோ சோம்பும் பட்டையும் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வந்து ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிட்டு இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயிலே நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா டக்குன்னு வெந்துடும் ஓரளவுக்கு. நம்மளோட மட்டன் மாதிரி கிடையாது. மட்டன் தான் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். இது நம்ம கடாயிலேயே மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல தேங்காய் எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதை முழுசாக போட்டுக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முழுசாக அந்த வெங்காயம் வந்து வெந்து இருந்தால் பிடிக்கும். உங்கள் வீட்டில் வந்து இந்த முழு வெங்காயம் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கூட போடலாம், இல்லாட்டி நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் கூட பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதை எண்ணெயிலே போடுங்க. மஞ்சள் பொடி யூஸ்வலாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் யூஸ்வலாக மற்ற பொடியெல்லாம் போடுறது முன்னாடியே மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், ஒரு 1 மினிட். ஓகே, நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க.
ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நீங்கள் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவாகவே போடலாம் அந்த வாசனைக்கு. ஓகே, இது கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இப்போ நம்மளோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் சங்கியாக இருக்குது. உங்களுக்கு குழந்தைங்களும் சரி, உங்களுக்கும் அந்த பெரிய பெரிய பீஸ் மட்டன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இன்னுமே குட்டியாக கட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்ல ஒரு 2 minutes இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுல எல்லாம் வதக்கிடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் இதை வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது கொஞ்சம் வந்து அந்த இதில் எல்லாம் கொஞ்சம் வதங்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே கொடுக்கும். ஒரு 3 minutes இதை நான் நல்லா வதக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட மட்டன் லிவர் நல்லா வதங்கியாச்சு. இதில் தேவைக்கு தக்கன சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் காரத்துக்கு வந்து பெப்பரும் போட போகிறேன், க்ரீன் சில்லியும் இருக்குது. கொத்தமல்லி பொடி ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கரம் மசாலா பொடியெல்லாம் எண்டில் தான் போட போகிறோம். ஸோ அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சில்லி பொடியும் கொத்தமல்லி பொடியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி பொடி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதை வந்து ரொம்ப ட்ரையாகவும் பண்ண போகிறதில்ல, ரொம்ப குழம்பு மாதிரியும் பண்ண போகிறதில்ல. அதனால் ஒரு செமி கிரேவி மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 to 10 நிமிஷம் ஆயிருக்கும். நம்மளோட மட்டன் நல்லா வெந்தாச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து குக் ஆகிருக்கும். அது ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ இந்த ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா பவுடர். இது நம்மளோட யம்மி டம்மி சீக்ரெட் கரம் மசாலா பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கரம் மசாலா ஆக்சுவலி ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண கரம் மசாலா. அதனால நீங்கள் இதை வந்து எண்டில் தான் ஆட் பண்ணணும். எண்டில் ஆட் பண்ணி அதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முழு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது 2த்தையும் எண்டில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை. ஓகே, அதுக்கு அடுத்து கொத்தமல்லி கீரை. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிட்டேன். நம்மளோட மட்டன் மசாலா இல்லாட்டி பெப்பர், இது எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. நம்ம போட்டதுக்கு அந்த மட்டன் வந்து நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் லெமன் ஜூஸ். அடுப்பை அணைச்சிட்டேன். அணைச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு கொடுக்கும். அந்த மட்டனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லையும் வந்து குறைச்சி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், க்ளோஸ் ஷாட்டு நம்மளோட மட்டன் மசாலா ரெடி. இது நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி கர்ட் ரைஸ் அந்த இதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ஓகே, நல்லா சுட சுட. இது ஆக்சுவலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் வந்து மட்டன் இனி நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது தனியாக லிவர் கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வாரத்துக்கு ஒருக்க இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒருக்க சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அது லோவாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, ஸோ கிச்சனை வந்து எனக்கு திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து எதை வச்சு க்ளீன் பண்ணுறீங்கன்னு. ஸோ யூஸ்வலாக நான் வந்து வினிகர் சொல்யூஷனை வச்சு தான் கிச்சனை க்ளீன் பண்ணுவேன். பட் இந்த ஒயிட் கவுண்டர் டாப்பை ஒயிட்டாக வைக்கிறதுக்கு அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் நான் வந்து ஏதாவது ஒரு கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ணுவேன். ஐதர் அது மிஸ்டர் மஸ்ஸலாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து லைசாலில் ஒரு கிச்சன் கிளீனர் இருக்குது, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மஞ்சள் பொடி ஸ்டெயினு
நம்மளோட கவுண்டர் டாப் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ லிக்விட் ப்ளீச் உங்ககிட்ட கிடச்சிச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒயிட் கவுண்டர் டாப்பை ஒயிட்டாக வைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து வீட்டில் குக் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல. ஸோ அந்த ஸ்மெல் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு என்னோடய ஃபேவரட் பாட்பொரி, அது பாட்பொரின்னு தானே சொல்லுவாங்க, அந்த ஸ்ப்ரேயை வந்து நான் அடித்து விடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் சென்ட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஸ் அப்படிங்கிற பிராண்டில் ஆப்பிள் சினமன், கிச்சனுக்கு ஏற்ற ஒரு ஸ்மெல்லுங்க. ஆக்சுவலி என்கிட்ட ஆல்மோஸ்ட் இது வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி ஆர்டர் பண்ண போகிறேன். இந்த ஸ்மெல் வந்து நம்ம அடிச்சு விட்டோம் இல்லையா, நல்லா அடிச்சு விட்டுருவேன். நம்ம ஃபிஷ், மெயினாக ஃபிஷ்ஷு தான், ஃபிஷ்ஷுக்கு தான் அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆப்பிளும் சினமன் ஃப்ளேவரும் கலந்த ஒரு அரோமா. இதை நான் எப்பவுமே கிச்சனில் இந்த இடத்துல வச்சுருவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மட்டும் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். அதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், IRIS. ஓகே, முடிஞ்சால் நான் லிங்க் வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானே இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்ண போகிறேன். இது வந்து என்கிட்ட நிறைய மாதங்களாக இருக்குது, என்னோடய ஃபேவரட் சென்ட். ஓகே, கிச்சனை பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இந்த வீக்கெண்டு பக்கமாட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன், நாகர்கோயிலில் மழை விட்டுடுச்சு, அதனால நான் வந்து பெட்ஷீட்டு டவல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன்னு. வெளியே புயல் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ காற்று. மழையை பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ தூக்கி அந்த பெட்ஷீட்டு டவல் எல்லாத்தையும் அந்த கூடாரத்தில் போட்டிருக்கேன். அவ்வளோ மழை. நேற்று நைட்டு அடித்து பெஞ்சு காஞ்சி இருந்துச்சு. நைட்டு நான் எடுக்கலை, கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால. பட் நைட்டு பயங்கர மழை. இப்போவும் பார்த்திங்கன்னா வெளியே பாருங்க, சரியான ஒரு மழை. மழையும் லேஸ் ஒரு வெயிலும் கலந்து இருக்கு. என்ன பண்ணுறீங்க? ஸோ பேக் டு கார்டனிங்க்கு வந்திருக்கோம். இந்த வாட்டி மரங்கள்லாம் கொஞ்சம் வாங்க வந்திருக்கோம். சாரி சம்டிராம. என்ன மரம்லாம்? நெல்லிக்காய், செம்பருத்தி, கொய்யாக்காய். உன் தலையில் இருக்கே அது என்ன மரம்? அது மரம் தெரியலடா, அது ஏதோ அழகு செடி மாதிரி இருக்கு. ஓகே, எப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்டனுக்கு வந்துருக்கோம். என்னது? ஒரு பர்ஃபெக்ட் ரோஸை காணிக்கணும் உங்களுக்கு. பாருங்க, இதான் ஒரு பர்ஃபெக்ட் ரோஸ். நான் இங்கே பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லுறேன். அடுத்தது எனக்கு ஒன்று காணிக்கணும் போல இருந்து. இந்த குட்டி ரோஸை பாருங்களேன், இது ஒயிட் கலரில் பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு. இங்கே இல்லை வாஸ்பு. ஓகே, இப்போ நாங்கள் போயிடும். இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா? ஸோ கார்டனில் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம்,
இதெல்லாம் லோட்டஸ் அங்கே ஆமாம் லில்லி பேட். ஓகே போயிட்டு இருக்கும் போது சைட்லலாம் கொஞ்சம் குட்டி பூலாக இருக்கும். இந்த பூல் இல்லை அம்மா போகிறா என்ன மஞ்சுமல்லி பாய்ஸ் எப்படி இருக்கு பார்த்தியா? குழி மாதிரி இருக்கு. ஆமாம் ஓகே அம்மா பாய் நடக்கும். ஐயோ ஐயா, அப்பாடியா. இந்த ரோஸை பார்த்தீங்கன்னா இது பெருசாக வளர்ந்துருக்கு. ரோஸ் இல்லை இது. அப்போ என்னது அப்பாடியா ஆமாடியா. இப்போ இது என்னன்னா இங்கேயே கொஞ்சம் ரோஸ் இது மாதிரி தான் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா இது ரோஸ் மாதிரியே இல்லை, லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. பாய்.